அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இன்னொரு டாபிக் மாட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆடியோ தான். அந்த ஆடியோ உங்களுக்கு அனுப்ப முடியல, நான் அதை ட்ரை பண்ணேன். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, பிஸ்மில்லா. ஸோ இந்த பிஸ்மில்லா அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் பார்த்தோன்னா பை த நேம் ஆஃப் அல்லாஹ். தமிழில் நம்ம வந்துட்டு இதை அர்த்தம் கொள்ளணும் அப்படின்னா, அல்லாஹுவின் பெயரை கொண்டு, ஓர் இறைவனின் பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன், தூங்குகிறேன், வியாபாரம் செய்ய போகிறேன், கடன் வாங்குகிறேன், இல்லை கடன் கொடுக்கிறேன், கடன் கொடுத்து முடித்து விட்டேன், ஏதோ ஒன்று பிஸ்மில்லா நம்ம சொல்லி ஆரம்பித்தோம். அது வந்து அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் அங்கே மீனிங்காக இருக்கு. இது நமக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிச்சு. பி அப்படிங்கிறது கொண்டு அப்படின்னு அர்த்தம், இஸ்ம் அப்படின்னா பேர் என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்துட்டு அதான் இல்லாஹ் அப்படின்னும் போது அல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. ஆனா அவங்க என்ன இந்த டாபிக்ல வந்துட்டு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சாங்க அப்படின்னா, பிஸ்மி சிக்கன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன். பிஸ்மி சிக்கன், பை த நேம் ஆஃப் சிக்கன். பிஸ்மி சிக்கன் தமிழ்ல என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, கோழியின் பெயரை கொண்டு. அதே மாதிரி பிஸ்மி மொபைல், பிஸ்மி ஸ்டேஷனரி, பிஸ்மி லுங்கி, பிஸ்மி பிரியாணி, பிரியாணியின் பெயரை கொண்டு அவர் கடையை வச்சிருக்காரு. அப்போ அவருடைய நியத்து என்ன? அவங்க நியத்தெல்லாம் நல்லதுதான் இருக்கு. அது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து என்ன பேரை வைக்கணும்னு கூட நம்ம சொல்லி கொடுக்காம இருக்கோமோ, அது தொழுகையில மட்டும் இப்போ அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன தக்பீர் கட்டிட்ட உடனே என்ன தொழுகிறோம் அப்படின்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? தொழுகும்போது நம்ம சிந்தனைகள் எல்லாம் சிதறாம இருக்கணும் அப்படின்னா அதோட மீனிங் தெரியணும்ல. எங்கேயாவது யாரையாவது போய் கேட்கணும்ல. நம்ம எதையுமே கேட்காம எவன்கிட்ட போய் நான் எதுக்கு எவன்டையும் போய் கேட்கறது அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா எப்படிதான் நம்ம சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஷால்லா எனக்கு தெரியப்படுத்துது. இது ஜஸ்ட் காமெடியா அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம தொழுகையிலையும் இன்ஷால்லா நமக்கு அல்லாஹ் தஆலா அரபு வார்த்தைகளை கேட்டு அதை புரிஞ்சக்கூடிய சக்தியை நமக்கு ஏற்படுத்தி தரணும். அந்த மாஹூலை நம்ம உருவாக்குவோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க. இது யார் மனசும் புண்படுத்துறதுக்கு இல்லை. இன்ஷால்லா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லி பாருங்க. அவங்க மாற்ற மாட்டாங்கன்னாலும் விட்டுருவோம் நம்ம. ஆனா மீனிங் இதுதான் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.